அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் நட்சத்திர பெயர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம், எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது, அதிலும் குறிப்பாக ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் அதிரடியான மாற்றம் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மே 11 முதல் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார். இந்த வேளையில் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான மிருகசீரிஷம் நட்சத்திரத்திற்குள் குரு பகவான் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் முழுமையாக நுழைகிறாருங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்து ரிஷபராசியின் இறுதி நட்சத்திரமான மிருகசீரிஷம் நட்சத்திரத்திற்குள் நுழையக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் குரு பகவான் ஜென்மத்தில் வலம் வருவதை காட்டிலும் விரயத்தில் வலம் வரக்கூடிய இறுதி தருணம் என்பது வீண் விரய செலவுகள் கட்டுப்படுவதோடு சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் முதலீடுகளை உயர்த்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களை தேடி நிறைவாக வருகிறது. ஏனென்றால் முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் அவர் வலம் வருவதை காட்டிலும் மற்ற இடங்களில் சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் அந்த வகையில் ஜென்மராசிக்குள் நுழைவதற்கு முன் இந்த வேளையில் இறுதி தருவாயில் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் தோஷமற்றவரும் முழு சுபகிரகமும் வானியல் அரசன் நவகிரகங்களின் தலைவன் என்று சொல்லக்கூடிய குருவின் அமைப்பால் எதிர்பாராத ஒன்று உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாகவும் சுப நிகழ்வாகவும் அமைவதற்கான அற்புதமான யோகம் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. சப்தமா அதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானமாகிய 12இல் வலம் வருவது நிச்சயமாக சாதகமான ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அவர் ஜென்மத்தில் அமர்வதை காட்டிலும் விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே சிறப்பான மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்கள் வலுப்படுத்த வருது. சுகஸ்தானம், ரூணரோக சத்துருஸ்தானம், அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல நெருக்கடிகள் விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நல்ல பல சுப நிகழ்வுகளை சந்திக்கவே முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேளையில் பல நெருக்கடிகள் விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சூழலை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணம் ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் சனியும் மிக வலுவாக கர்மத்தில் நுழைந்திருக்கிறார். பல கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் தடைதாமத விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நகர்வு என்பது மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் தோஷமற்றவரும் முழு சுபகிரகமுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சியான சுப விரயங்களையும் இரட்டிப்பு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் விரைவாக கிடைப்பதோடு தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகுங்க. அது மட்டுமல்லாது குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். அவர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் இந்த தருணத்தில் விலகும். உறுதியாகவே அவர்களுடைய அனுபவ அறிவு என்பது உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கும் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் இந்த வேளையில் உறுதியாகவே விலக்கி கொடுக்க போகிறது. எனவே உறவு முறைகளை பலப்படுத்தக்கூடிய வகையிலும் மூத்தவர்களின் ஆசீர்வாதத்தை சிறப்பாக பெறக்கூடிய வகையிலும் அற்புதமான வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது
விரயத்தில் இருந்தாலும் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும். அதோடு மட்டுமல்லாது வேலை இல்லை என்ற சூழ்நிலை, வருமானம் இல்லை என்ற சூழ்நிலைக்கு நிச்சயமாக தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. இது அனைத்தும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே இந்த தருணத்தில் வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. தவறான பழக்கங்களை விட்டொழித்து நேர்வழியில் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதோடு நேர்வழியில் செல்வ செழிப்பையும் சௌகரியத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. குறிப்பாக விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் கடன் சார்ந்த நெருக்கடிகள், நிதி சார்ந்த பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு சிறப்பான தீர்வு காணக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பல்வேறு வகையான மன அழுத்தத்துடன் வேதனையுடன் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அவை உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. ஏமாற்றம், தடுமாற்றம் என்று பல விஷயங்களில் ஏற்பட்டு வந்த சிரமங்கள் உறுதியாக கட்டுப்படுவதோடு மட்டுமல்லாது அந்த ஏமாற்றம் அனைத்தும் மகிழ்ச்சியை அள்ளி தரக்கூடிய வகையில் நன்மை நிறைந்த ஒரு நிகழ்வாக உறுதியாக இந்த தருணத்தில் மாறும். தேவையற்ற எரிச்சல், சிரமம் போன்றவற்றை விலகி இந்த தருணத்தில் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதோடு மன வருத்தத்தையும் வேதனையையும் குறைத்து கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. உணர்ச்சி வசப்பட்டு பணிகளை அதிரடியாக செய்து முடிக்காமல் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. எந்த ஒரு பணியை எடுத்தாலும் அதில் குற்ற உணர்வு இல்லாமல் சிறப்பாக செயல்படுவதற்கான அற்புதமான யோகத்தை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கொடுக்க போகிறாருங்க. வரவை காட்டிலும் செலவு அதிகரித்தாலும் கூட இந்த செலவுகள் மூலமாகவும் தனலாபம் பெறக்கூடிய வகையில், வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் உங்களை விலக்கி சென்றவர்களுக்கு மத்தியில் உங்களுடைய உண்மையான தன்மையை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்க போகிறது. எனவே உங்களுடன் உறவு மற்றும் நட்பு பாராட்டக்கூடிய வகையில் மீண்டும் இணக்கமான சூழல் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. பங்காளி சண்டைகள், நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை போன்றவை உறுதியாகவே சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பேசிய சூழலில் அந்த ஒப்பிட்டு பேசிய தன்மையில் அதீதமான மாற்றம் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்காமல் உங்களுக்கு என்ன திறமை இருக்கிறதோ அவற்றை வளர்த்து கொள்வதற்கான அற்புதமான யோகம் கிடைக்க போகிறது. எனவே கல்வி, வேலை, உறவு முறை என அனைத்திலும் இருக்கக்கூடிய ஒப்பீடுகள் இந்த தருணத்தில் விலகும். அதோடு மட்டுமல்லாது பிடிவாத குணத்துடன் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூட போகிறது. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கிடைப்பதோடு நிரந்தர வருவாய் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில்துறை, கலைத்துறை, அரசியல் துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சிறப்பான மாற்றத்தை உறுதியாக குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக குரு பகவானுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு